தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் திரு ராமதாஸ் அவர்கள் பேசிய பேச்சுக்கள் தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறியுள்ளது, விவாதத்துக்குரிய ஒரு பொருளாகவும் மாறியுள்ளது. அப்படி என்ன அவர் பேசியிருக்காருன்னா இந்த வீடியோவில் நம்ம முழுசா பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். பெரும் மரியாதைக்குரிய திரு ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒரு கட்சியை உருவாக்கி கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டு காலம் நடத்தி கொண்டு வருகிறார். இந்த கட்சி எதுக்கு தொடங்குச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்குமான ஒரு இயக்கமாக தான் தொடங்கப்பட்டுச்சு ஆரம்ப காலகட்டத்தில். அம்பேத்கர், காரல் மார்க்ஸ், பெரியார் போன்ற தலைவர்களை தன்னுடைய வழிகாட்டியாக கொண்டு இந்த கட்சியினை உருவாக்கியவர் திரு ராமதாஸ் அவர்கள். கிட்டத்தட்ட தமிழகத்தில் தலைவர் கலைஞருக்கு அடுத்தபடியாக ஒரு முதிர்ச்சியான ஒரு மூத்த தலைவர் என்றால் திரு ராமதாஸ் அவர்கள் தான். இப்பேற்பட்ட தலைவர் இன்னைக்கு பேசின பேச்சுகள் தான் இன்னைக்கு முழுக்க முழுக்க ஒரு தனி மனித தாக்குதலா இருந்திருக்கு. ஒரு முதலமைச்சரை இப்படி பேசுவதா? என்னதான் இருந்தாலும் அவர் இந்த தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர், அவரை இப்படி பேசலாமான்னு தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களும் இன்னைக்கு ராமதாஸ் அவர்களை நோக்கி விமர்சனத்தை வீசுகிறார்கள். ராமதாஸ் அவர்கள் அப்படி என்ன பேசினார் அப்படின்னா, இது ஏன் மண்ணு, இது எங்களோட மண்ணு, இங்க உனக்கு என்ன வேலை, உனக்கு என்ன வேலைன்னு 3 டைம் கேட்கிறாரு. ஐயா மரியாதைக்குரிய ராமதாஸ் அவர்களே, நம்ம என்ன சொல்றோம்னா, அவர்களை ஆட்சி கட்டிலில் அமர வைத்தவர் மக்கள். ஏதோ அவர் உக்காந்துக்கல, நான் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நாற்காலியில போய் உக்காந்துக்கல. அதை முதல்ல நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். அவரை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து அந்த நாற்காலியில் அமர வைத்தது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள். அதை முதல்ல நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன்னா ராமதாஸ் அவர்களுடைய பேச்சு ஒரு முதிர்ச்சியான பேச்சு மாதிரி நமக்கு தெரியல. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 30-45 ஆண்டு காலமா அரசியலில் பயணிக்கக்கூடிய ஒரு மூத்த தலைவர். அரசியலின் முதிர்ச்சி என்பதே விமர்சனங்களை கூட கண்ணியமாக வைப்பதுதான். அவங்க மேல நம்ம விமர்சனங்களை கடுமையா வைக்கலாம், அதை கூட கண்ணியமா பேசுறதுதான் ஒரு முதிர்ச்சியான அரசியல்வாதியோட ஒரு தன்மைனே நம்ம சொல்லலாம். ஆனா திரு ராமதாஸ் அவர்கள் பேசிய பேச்சு இன்னைக்கு பலரை ஆச்சரியப்படுத்தியிருக்கு. ராமதாஸ் அவர்கள் இப்படி பேசினாரா அப்படின்ற மாதிரிதான் இன்னைக்கு நம்மளும் பார்க்க முடியுது. அவருடைய பேச்சுக்கள் அனைத்தும் முழுக்க முழுக்க வன்மத்தை கக்குகிறதாகவும் இருக்குது. சில இடங்களில் வன்முறையை தூண்டும் பேச்சாகவும் இருக்கிறது. தமிழ்நாடு ஸ்தம்பிக்கும் அளவுக்கு ஒரு போராட்டத்தை நடத்த போகிறோம். ஐயா, நான் உங்கள்கிட்ட கேட்கிற ஒரே கேள்வி என்னன்னா, ஒண்ணு நாடக காதல் பண்றாங்கன்னு இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக அவதூறு பரப்பணும், அது வேலைக்கு ஆகலையா? அப்படி இங்கிட்டு பல்ட்டி அடிச்சு 10.5 இந்த 2 வச்சுதான் இத்தனை ஆண்டு காலமா நீங்க ஊட்டிட்டு இருக்கீங்க. உங்கள் மீது மிகப்பெரிய ஒரு பற்று கொண்ட மக்களுக்கு நீங்கள் உருப்படியாக செய்தது என்ன? அதாவது உங்களை பின்பற்றும் மக்களுக்கு நீங்கள் உருப்படியாக செய்த விஷயம் என்னவென்றால் கிடையாது. ஆரம்ப காலகட்டங்களில் இருந்த உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு இன்னைக்கு என்னவா இருக்குன்னு பாருங்க. கிட்டத்தட்ட உங்களுடைய அறிக்கைகளும் உங்களுடைய பேச்சுகளும் பாத்தீங்கன்னா சமூக நீதிக்கு ஆதரவாக இருந்தது. இன்றைக்கு அப்படியே எதிர்புறத்தில் நிற்கிறது. இடஒதுக்கீடு சமூக நீதின்னு பேசக்கூடிய ராமதாஸ் அவர்கள் இந்த இடஒதுக்கீட்டுக்கும் சமூக நீதிக்கும் எதிராக இருக்கக்கூடிய பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கிறது நம் பாட்டாளி மக்கள் கட்சி. இதுவே ஒரு மிகப்பெரிய முரணால இருக்கிறது. அடுத்து என்ன சொல்றாரு, தமிழக மக்கள் ஏன் என் பின்னாடி வரமாட்டாங்க, ஏன் என் பின்னாடி வர மறுக்கிறாங்க, ஒரு தயக்கம் காட்டுறாங்கன்னு ஏன் சொல்றாங்கன்னா, தமிழக மக்கள் உங்களை நன்மதிப்போட தான் வச்சிருந்தாங்க. உங்களுடைய சுயலாபத்திற்காக நீங்கள் உங்கள் தலையில் மண்ணை வாரி போட்டுக் கொண்டீர்கள் என்றுதான் நம்ம சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு நீங்க இடஒதுக்கீடு 10.5 ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லி நீங்க பேசுறீங்க. இதை நீங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு மனது வைத்தால் இதை நடத்த முடியுமா முடியாதா என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழக மக்களின் கேள்வி. இன்னைக்கு நீங்க ஒன்றியத்துல நீங்க கூட்டணியில இருக்கீங்க. ஒன்றிய அரசால முடியாதது இங்க என்ன இருக்கு சொல்லுங்க? தமிழ்நாடு அரசு எப்படி ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து எப்படி நடத்த முடியும்? இதை வச்சு எத்தனை நாளைக்கு நீங்க இந்த மக்களை ஏமாத்த போறீங்க? உங்களுக்கு எப்பெல்லாம் நினைப்பெடுக்குதோ, உங்களுக்கு எப்பெல்லாம் தேர்தலில் நீங்க தோல்வி அடைகிறீங்களோ, எப்பெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வி வருதோ, அப்போதெல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒண்ணு நாடக காதல்னு எங்கிட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் பக்கம் வன்மத்தை கக்குவீங்க, இல்லைன்னா இங்கிட்ட டைவடிச்சு அப்படியே இந்த 10.5 ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு டைவடிப்பீங்க. உங்களுடைய நாடகத்தை வன்னியர் மக்கள் மிக 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 உற்று நோக்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். அதனாலதான் இன்னைக்கு நீங்க மாநில கட்சின்ற அந்தஸ்தை இழந்து உங்களுடைய சின்னத்தை இழந்திருக்கீங்க ஐயா. அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும்.
சரிங்களா? தமிழக மக்கள் திரும்ப திரும்ப நம்ம வீடியோக்களில் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னவென்றால், தமிழக மக்கள் ஒன்றும் முட்டாள்கள் அல்ல. அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி கடந்த சில ஆண்டுகளாகவே கவனம் கொள்வதில்லை. ஏதாவது ஒரு பதவியில போய் உட்கார வைக்கணும், எம்பியாவோ எம்எல்ஏவோ அவருடைய பையனை உட்கார வச்சிடணும் தான் இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி வந்து இயங்கிட்டு இருக்கு. ஏன்னா மக்கள் நலன் சார்ந்து இருந்தா அவங்க ஏன் போய் பிஜேபியோட கூட்டணியில இருக்க போறாங்க? பிஜேபிக்கு மக்கள் நலனுக்கு என்ன சம்பந்தம்? மக்கள் விரோத போக்கை தொடர்ந்து கக்கும் இந்த பாசிச பாஜகவோடு பாமக கூட்டணி வைக்குது என்றால் அதனுடைய நோக்கம் என்ன? எனவே மருத்துவர் ஐயா அவர்களே, உங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டால் மட்டும்தான் தமிழக மக்கள் வந்து உங்கள் பின்னாடி வர மறுக்கிறார்கள். அதை வந்து நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். மக்கள் ரொம்ப தெளிவா தான் இருக்காங்க. நீங்க தான் தேர்தலுக்கு ஒரு கூட்டணி, தேர்தலுக்கு ஒரு பேச்சு, கார் உள்ளளவும் பார் உள்ளளவும் அவங்களோட கூட்டணி இல்லை இவங்களோட கூட்டணி இல்லைன்னு சொல்லுவீங்க. திரும்ப வந்து அவங்களோட போய் கூட்டணி சேருவீங்க. கேட்டா அதுக்கு ஒரு புது விளக்கம் சொல்லுவீங்க. ஒரு முதலமைச்சர் மீது ஏன் இவ்வளவு வன்மம் உங்களுக்கு? அவர் ஏதோ அதான் நம்ம முன்னாடியே சொன்னது போலதான், அவர் ஏதோ போய் வேணும்னு முதலமைச்சர் நாற்காலியில உட்காந்துட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆட்சி செய்யல. அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்டத்தட்ட அவரை டயர் நக்கின்ற அளவுக்கு நீங்க பேசுறீங்க. அவரோட கூட்டணியில இருந்தப்ப உங்களுக்கு நல்லா இருந்ததா? அப்ப எடப்பாடி பழனிசாமியை விட எந்த அளவுக்கு ஸ்டாலின் அவர்கள் வந்து உங்களுக்கு குறையா போயிட்டாரு? நீங்கள் கேட்கக்கூடியது கோரிக்கை. ஒரு கோரிக்கையை வந்து ஒரு கட்சியுடைய ஒரு நிறுவனரா வந்து ஒரு முதலமைச்சரிடம் கோரிக்கை வைப்பதில் உங்களுக்கு என்ன அவமானம்? ஆனால் இதே டயர் நக்கி என்று உங்கள் மகனால் பெயர் சூட்டப்பட்டவர்களோடு நீங்கள் கூட்டணியில் இருந்த போது உங்களுக்கு அவமானமாக இல்லையா? இதுதான் நம்ம இப்ப கேட்கிற கேள்வி. திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு மீது, அவர்களுடைய ஆட்சி முறை மீது பல்வேறு விமர்சனங்கள் இருக்கு. அதை பேசுங்க. ஆனா நீங்க அதை விட்டுட்டு ஒரு தனி மனித தாக்குதலை ஏன் கையில் எடுக்கிறீங்க? இத கட்சியினுடைய ஒரு நிர்வாகியோ ஏதோ ஒரு உறுப்பினரோ பேசினா பிரச்சனை இல்லை. ஒரு கட்சியினுடைய ஒரு நிறுவனர், கிட்டத்தட்ட ஒரு மூத்த முதிர்ச்சி அடைந்த ஒரு அரசியல்வாதியின் வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தைகள் வந்து களத்துல என்னவா மாறும்? தமிழ்நாடு ஸ்தம்பிக்கும் அப்படின்றீங்க. ஏன் இவ்வளவு ஆண்டு காலம் வந்து இந்த 10.5 பத்தி ஏன் பேசாம இருக்கீங்க? தொடர்ந்து பேசுறீங்க. ஆனா எப்ப நல்ல ஆழமா பேசுறீங்கன்னா, தேர்தல் வந்துட்டா போதும், ஒரு தோல்வி வந்துட்டா போதும், உடனே 10.5. உங்களுடைய இந்த நாடக அரசியலை வன்னியர் மக்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஐயா. மக்கள் விழிப்புணர்வா இருக்காங்கன்றதுக்கான ஒரு சாட்சி தான் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல். இந்த நடந்த அத்தனை தேர்தலையும் பாருங்க, 2019 சமீபத்தில் நடந்து முடிந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வரை உங்களுடைய தேர்தல் முடிவுகளை நீங்கள் பாருங்கள். மிகப்பெரிய தோல்விதான். மாநில கட்சியா இருந்த அந்தஸ்தை இழந்திருக்கீங்க, உங்களுடைய சின்னத்தை இழந்திருக்கீங்க. அப்படின்னா மக்கள் உங்களுடைய அரசியல் நாடகங்களை புரிந்து கொண்டார்கள் என்றுதான் அர்த்தம். எனவே நீங்கள் ஏதாவது உருப்படியா செய்யணும்னா இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யுங்க. நிச்சயம் உங்களை ஆதரிப்பார்கள். நீங்கள் மக்கள் விரோதத்தை கையில் வைத்துக் கொண்டிருக்கிற பாஜகவோடு கூட்டணி வச்சுட்டு தமிழக மக்கள் பின்னாடி வரலனா எப்படி வருவாங்க? உங்களுடைய 10.5க்கான போராட்டம் தொடரட்டும். ஆனால் அதையே ஒரு அரசியல் யுக்தியாக பயன்படுத்தி உங்கள் மகனை நீங்கள் வந்து முதலமைச்சர் ஆக்க போறீங்கன்றதை மட்டும் வன்னியர் மக்கள் உணர்ந்துட்டாங்க. அதனால் மட்டும்தான் வன்னியர் மக்களும் சரி, தமிழக மக்களும் சரி உங்கள் பின்னால் வரமாட்டுக்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி என்பது பாசமுள்ள மகன் கட்சியா மாறிடுச்சு. எனவே ராமதாஸ் அவர்களே, உங்களுடைய தேர்தல் யுக்திக்காக நீங்கள் ஆடிய நாடகங்கள் தான் உங்களை இந்த நிலைமைக்கு இன்றைக்கு உங்கள் கட்சியையும் உங்களையும் கொண்டு வந்திருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். முடிந்தால் நீங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த ஒன்றிய அரசிடம் கோரிக்கை வைத்து இந்த 10.5 ரிசர்வேஷனை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ள ஒரு அருமையான வாய்ப்பு உள்ளது. ஏனென்றால் நீங்கள் தான் கூட்டணியில் இருக்கிறீர்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தின அரசியல் யூடியூப் சேனலை காண்பதற்கு சப்ஸ்கிரைப் செய்து பேராதரவு கொடுக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.